டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையின் பயன்பாடுகளை கூறி அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நீர்முள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த நீர்முள்ளியை பற்றி நிறைய புத்தகங்களில் நிறைய மேகசின்ஸில் ஆர்டிகல்ஸ் வரதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நீர்முள்ளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகளில் இந்த நீர்முள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வயல் வரப்புகளில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பச்சை நிறமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதில் ஊதா நிற பூக்களும் சிறு சிறு விதைகளோடு இருக்கக்கூடிய கடுகு மாதிரி இருக்கக்கூடிய விதைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். 2 நீர்முள்ளிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். செந்நீர்முள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, சாதாரண நீர்முள்ளி அப்படின்றது ஒன்று. நம்ம அந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள்லாம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நிறைய இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த நீர்முள்ளி தான். இந்த நீர்முள்ளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதோட வேர் உள்ளுக்காகவும் அதே போல் அதோட இருக்கக்கூடிய விதைகள் மருந்துக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வேரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக அந்த கவுட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய உடல் உருவாக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தினால் உருவாகக்கூடிய உடலுக்கு தேவையில்லாத ஒரு வேதிப்பொருள் இந்த யூரிக் ஆசிட் மற்றும் யூரியா. இதை முழுமையாக வெளியேற்ற வேண்டிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிட்னிஸ் தான். இதை முழுமையாக வெளியேற்ற வேண்டிய அந்த கிட்னிஸில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போதோ அல்லது உடலுக்கு தேவையான மிக அதிகப்படியான கெமிக்கல்ஸ் நிறைய தேவையில்லாத யூரிக் ஆசிட் அதிகப்பட்ட உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போதோ இரத்தத்தில் யூரிக் ஆசிடோடைய அளவு அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். அதிகமாகும்போது அந்த யூரிக் ஆசிட்லாம் என்ன பண்ணோன்னா அந்த முட்டுகள் சின்ன சின்ன முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த முட்டுகளில் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு டெபாசிட்ஸ் முட்டுகள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே டெபாசிட்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த முட்டுகளில் ஒரு வீக்கம் வர ஆரம்பிக்கும். அதோடு கடுமையான காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். இந்த வீக்கமும் கடுமையான காய்ச்சல் ஏற்படுவதும் பார்த்திங்கன்னா முதல்லலாம் மாதத்துக்கு ஒரு முறை இருக்கும். அப்புறம் நாள் ஆக ஆக வாரத்துக்கு ஒரு முறை இருக்கும். ரொம்ப மோசமாகும்போது ஒவ்வொரு மணி நேரத்திலும் வீக்கமும் காய்ச்சலும் கடுமையான வலியை ஏற்படுத்தும். இந்த கவுட்டோட மிகப்பெரிய ஒரு பக்க விளைவு என்னென்னா முட்டுகளெல்லாம் டீஃபார்ம் பண்ணிடும், வளைஞ்சிரும். கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் வளைஞ்சி கடுமையான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு நோய் இந்த கவுட். இந்த கவுட்டுக்கு இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து நீர்முள்ளி தான். 200 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் அளவு அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த நீர்முள்ளியுடைய வேரை போட்டு நல்லா கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸுடைய அளவு குறைய ஆரம்பித்து அந்த வலிகள் படிப்படியாக குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு இந்த நீர்முள்ளி ஒரு மிக மிக சிறப்பான மருந்து, சந்தேகமே இல்லாமல் மிகச்சிறப்பான மருந்து இந்த நீர்முள்ளி. இரண்டாவது நீர்முள்ளியுடைய விதை. இந்த விதைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்னென்னா ஆண்மைத்தன்மையை பெருக்குவதற்கும் ஆண் மலடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு மருந்து இந்த நீர்முள்ளி விதைன்னு சொல்லலாம். பார்ப்பதற்கு சிவப்பு நிறமாக இருக்கும், கடுகு போல் இருக்கும். அப்படியே கை வைத்து கசக்கணுன்னா பிசு பிசுன்னு அந்த உள்ளே இருக்க சாறு ஒட்டிக்கும். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதை அது நீர்முள்ளி விதை அப்படிங்கிறது. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா இந்த நீர்முள்ளி விதைகளை கொஞ்சம் ஒரு வானொலியில் போட்டு லேசாக வறுத்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு குணம் உண்டு. ஆண் மலடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லும்போது இம்பார்ட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று முதலாவது. அதாவது
உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய ஆண் உறுப்பு வந்து சிறிது கூட விரைப்பு அடைய முடியாத தன்மையில் இருப்பது அப்படிங்கிறது முதலாவது. இரண்டாவது, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், விரைப்படையக்கூடிய தன்மை இருந்தாலும் மிக வேகமாக விந்து வெளிவந்து ஆண் உறுப்பு நீர்த்து போவது அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது, அதிகமான அளவு உடலுறவு கொள்ள முடியாமல் இருப்பது. ஒரு மாதத்திற்கே ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ தான் உடலுறவு கொள்ள முடியும். அதற்கு மேலே முயற்சி செய்தால் கூட அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது மூன்றாவது. நான்காவது, வெரிகோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்மளுடைய விதைப்பைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஒரு அடைப்போ அல்லது சுருக்கமோ ஏற்பட்டு விதைப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் செல்லாமல் இருந்து அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு அப்படிங்கிறது நான்காவது. ஐந்தாவது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடு மற்றும் உயிரணுக்களுடைய செரிமானம் மற்றும் அதோடைய செயல்படும் திறனில் இருக்கக்கூடிய குறைபாடு. இந்த 5 வகையான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர்முள்ளி விதை தான். பொதுவாக நான் சொன்ன மாதிரி நீர்முள்ளி விதைகளை கொஞ்சோண்டு எடுத்து, இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீர்முள்ளி விதைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை எடுத்து நல்லா ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஒரு வானலியோ எடுத்து அதில் வந்து கொஞ்சம் லேசான சூடில் அதை வச்சு அதை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணணும். பண்ணும்போது வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய அது வந்து கொஞ்சம் சிவப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், அதில் வந்து இந்த நீர்முள்ளியுடைய சூரணம் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு அதை சுண்ட வைக்கணும். அந்த மாதிரி சுண்ட வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். அதை அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அதை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை மட்டும், வடிகட்டி பிசைந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் மட்டும் காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாத காலம் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா ஆண் மலடு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வேகமாக குணமாகிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்து மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய அந்த கைப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆண்குறி ரொம்ப சிறுத்து போகக்கூடிய ஒரு ஆண்குறியாக மாறிடும். வழக்கமான வளர்ச்சி இல்லாமல் சிறுத்து போகக்கூடிய ஒரு அளவாக மாறும்போது அவங்க என்னதான் முயற்சி செய்தாலும் அவங்க வந்து உடலுறவு கொள்ளும்போது பெனிட்ரேஷன் அதிகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது குழந்தை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதே போல் உடலுறவின் போது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை கணவன் மனைவி இருவருக்குமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நீர்முள்ளிக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், ஒரு தேக்கரண்டி நீர்முள்ளியுடைய சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை, பால் கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக இந்த பலவீனங்கள்லாம் மறைந்து போகிறத பார்க்க முடியும். ஆண் குறிக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டத்துடைய அளவு நல்ல அதிகரிக்கிறத பார்க்க முடியும். அதே போல் அந்த ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரிக்கும் போதே ஆண்குறியுடைய எழுச்சி நன்றாக இருக்கும். உடலுறவு கொள்ளக்கூடிய நேரங்கள் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேதியியல் மாத்திரைகள், வயாக்ரா சம்மந்தப்பட்ட மாத்திரைகள்லாம் போட்டு உடலில் நிறைய கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. ஒரு லைட் இருக்குது அப்படின்னும் போது அந்த லைட்டு 100 வாட்ஸ்னால் நம்ம 100 வாட்ஸ் தான் அதுக்கு பவர் கொடுக்கணும். 1000 வாட்ஸ் பவரை கொடுத்தோன்னா என்னாகும், அந்த லைட் வந்து ஃப்யூஸ் ஆயிரும். உடலுறவுக்காக அந்த இன்பத்திற்காக செயற்கை மாத்திரைகள், மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய மாத்திரைகளை உட்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு ஃப்யூஸ் பண்ண பல்பாக ஆக வேண்டியது தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இயற்கை முறை காரணிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, குறிப்பாக இந்த நீர்முள்ளி சம்பந்தப்பட்ட காரணிகளை எடுத்துக்கொள்ளும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய அளவு அதிகரிக்கும், உடலிலுடைய உறுப்புகளுடைய பலம் அதிகரிக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் உடல் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த நீர்முள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய விதை, அதிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் இந்த ஆண் மலடு மற்றும் ஆண் பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு, கடுமையான உடல் சூடு, அந்த உடல் சூடு அதிகமாகும் போது கடுமையான வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுறதை பார்க்குறோம். இதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து கூட இந்த நீர்முள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதை பால் கஷாயம் ஒரு அருமையான மருந்து. எனவே நேயர்களே, இந்த நீர்முள்ளியை பொறுத்தவரையிலும்
உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பயங்கரவாதம் என்பது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இன்றைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தலை இந்த உலகம் எதிர்நோக்கி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்பாவி மக்கள் பயங்கரவாதத்தின் பெயரால் தொடர்ந்து கொல்லப்படுவது, அவர்களுடைய வாழ்நிலைகள் அழிக்கப்படுவது என்பது பரவலாக இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு சாதி அடையாளங்களோ மத அடையாளங்களோ இன அடையாளங்களோ கிடையாது. பயங்கரவாதிகள் அடிப்படையில் மனிதகுல விரோதிகள் என்கிற அடிப்படையில் தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக, குறுகிய நோக்கங்களுக்காக அப்பாவி மக்களை, எளிய மக்களை அவர்கள் கொன்று தீர்க்கிறார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது பயங்கரவாதிகள் என்பவர்கள் அவர்கள் அடிப்படையில் எந்த ஒரு மதத்திற்கோ இனத்திற்கோ சமூகத்திற்கோ எதிரானவர்கள் என்பதை விட அவர்கள் ஒட்டுமொத்தமான மனிதகுல விரோதிகள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய உயிரை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது, மற்றவருடைய உயிரை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது என்கிற நிலையில் மனித வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான நெறிகளையும் அறங்களையும் அவர்கள் தாண்டியவர்களாக இருக்கிறார்கள், அதற்கு உட்படாதவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பயங்கரவாதத்தை எதிர்த்து இன்றைக்கு உலகம் முழுக்க எல்லா சமூகங்களுமே போராடி கொண்டிருக்கின்றன. பயங்கரவாதம் குறித்த ஒரு அச்சத்தின் பிடியில் எல்லா சமூகங்களும் இருக்கின்றன. ஆனால் நாம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் உண்மையில் நாம் பயங்கரவாதிகளை நாம் எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் அல்லது பயங்கரவாதிகளை நாம் தண்டிக்கிறோம் என்கிற பெயரில் நிறைய அப்பாவி மக்களை தொடர்ந்து தண்டித்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து பயங்கரவாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீண்ட காலமாக சிறையில் வாடக்கூடிய அப்பாவி மக்களை பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் கூட டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவர் அவர்கள் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் சிறையில் கழித்த பிறகு அவர்களது குற்றத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் என்று சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு தனி சம்பவம் அல்ல. இதுபோல் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான பயங்கரவாத தாக்குதல்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கிற போது சில இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த குற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அல்லது அப்படி அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான எந்த தடயமும் காவல்துறையிடம் இருக்காது. ஆனால் உடனடியாக ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிற போது பொதுமக்களினுடைய கோபத்தை திசை திருப்புவதற்காக அல்லது பொதுமக்களினுடைய கோபத்தை திசை திருப்புவதற்காக தங்களுடைய புலனாய்வு அமைப்புகள் தோல்வியடைந்து விட்டதை மறைப்பதற்காக சில அப்பாவி இளைஞர்களை கைது செய்து இவர்கள் தான் பயங்கரவாதிகள் என்று ஊடகங்களின் முன்னால் நிறுத்துவார்கள். அவர்களுடைய படங்களை வெளியிடுவார்கள், அவர்களை பற்றிய பயங்கரமான கட்டுக்கதைகளை வெளியிடுவார்கள். ஆனால் நீதிமன்றம் என்பது சான்றுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்று. காவல்துறை பதிவு செய்யக்கூடிய ஒரு தகவல் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்க முடியாது. மாறாக பயங்கரவாத செயல்களோடு அவர்களுடைய தொடர்புகள் ஐயந்திரிபுர நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நீதிமன்றம் அவர்களை தண்டிக்கும். அப்படி பல வழக்குகளில் ஏராளமானோர் இன்றைக்கு எந்தவிதமான அவர்களுடைய செய்த குற்றத்திற்கான எந்த நிரூபணமும் இல்லாமல் வெறுமனே விசாரணை கைதிகளாக அவர்கள் பல ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையை சிறைச்சாலைகளில் கழிக்கக்கூடிய அவலத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வழக்குகள் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க தேங்கி கிடக்கின்றன. ஒரு வழக்கை ஒரு காவல்துறையினர் புலனாய்வு செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார்கள் என்பதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான வரையறையும் கிடையாது. அப்படி இருக்கிற போது காவல்துறை ஒரு வழக்கை புலனாய்வு செய்து முடிக்கிற வரைக்கும் அவர்கள் சிறையில் வாட வேண்டுமா? இது என்ன விதமான அடிப்படையான நியதியாக இருக்க முடியும்? ஆக ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் வழக்குகளை முடிக்காவிட்டால் அந்த விசாரணை கைதிகளை கண்டிப்பாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை என்பது, ஒரு சட்டம் என்பது இந்தியாவில் இயற்றப்பட வேண்டும். அதுதான் மானுட நீதியாக இருக்க முடியும். மாறாக நீங்கள் வரன்முறை இல்லாமல் ஒருவரை சிறையில் அடைத்து வைத்திருக்க முடியும் என்று சொல்வது எல்லா விதத்திலும் அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது. அதோடு மட்டுமல்ல, இப்படி இந்தியா முழுக்க பல ஆயிரம் விசாரணை கைதிகள் பல ஆண்டுகளாக
எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் இல்லாதவர்களாக சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பலவிதங்களில் பொருளாதார ரீதியாகவும் பிற்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு தங்களுக்காக வாதாடுவதற்கான எந்த வசதியும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய வழக்குகளுக்காக பெரிய பணத்தை செலவழிக்க வசதியற்றவர்கள் எல்லோரும் சிறையில்தான் வாழ்ந்து மடிய வேண்டும் என்கிற நிலை என்பது ஒரு நீதி அமைப்பிற்கு உகந்ததா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் பணபலம் மிக்கவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், சமூக செல்வாக்கு மிக்கவர்கள் எவ்வளோ பெரிய குற்றங்களை வேண்டுமானாலும் செய்துவிட்டு அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கூட சுலபமாக வெளியே வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் கூட சுலபமாக வெளியே வந்து விடுகிறார்கள். ஆனால் எந்த குற்றமும் செய்யாதவர்கள், அவர்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கான வசதிகள் இல்லை என்கிற காரணத்திற்காக, கல்வி இல்லை, அவர்களுக்கு பொருளாதார பலம் இல்லை என்பதற்காக அவர்களை சிறையில் எந்த நியாயமும் இல்லாமல் மடிய விடுவது என்ன நியாயம்? அந்த வகையில் தான் இந்தியாவினுடைய நீதி அமைப்பு என்பது அது மனசாட்சியற்றதாக இருக்கிறது. ஏழை எளியவர்களின் மீது, தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாதவர்களின் மீது எந்த விதமான கருணையுமற்றதாக இருக்கிறது. நம்முடைய நீதி அமைப்பை நாம் கருணை மிக்கதாக மாற்ற வேண்டும், நீதி மிக்கதாக மாற்ற வேண்டும், அதை எளிய மக்களுக்கு உரியதாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றாத பட்சத்தில் இந்த நீதி அமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இந்த நீதி அமைப்பு யாருக்கானது என்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் வந்துவிடும். ஒரு நீதி அமைப்பின் மீது அத்தகைய நம்பிக்கை இழப்பு ஏற்படுவது என்பது ஒட்டுமொத்தமான ஜனநாயக அமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து போவதற்கு காரணமாக அமைந்து விடலாம். அந்த வகையில் தான் நண்பர்களே, விசாரணை கைதிகள், அதிலும் சிறையில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள் தொடர்பான பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனை. நீதி குறித்த நம்முடைய அறம் குறித்த பார்வையை நாம் இன்றைக்கு அவர்கள் மேல் செலுத்த வேண்டும். அந்த நீதி குறித்த, அறம் குறித்த அடித்தளங்களை நாம் கட்டமைக்க வேண்டும் என்றால் நியாயமற்ற வகையில் சிறையில் வாடக்கூடியவர்களுக்கு விடுதலையும் நீதியும் வாங்கி தருவதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் போராட வேண்டும். அந்த போராட்டம்தான் நம்மை நீதிமிக்க ஒரு சமூகமாக மாற்றுமே ஒழிய விசாரணை கைதிகள் என்கிற பெயரில் யாரை வேண்டுமானாலும் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அடைத்து வைக்கலாம் என்கிற சூழல் என்பது நாம் எல்லோருக்குமே அபாயகரமானது. இந்த வலையில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சிக்க நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவை அனைத்தும் மிகவும் நம்பிக்கை தருகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், கவிஞர் தஞ்சாவூர் கவிராயர். ஒரு கவிஞரா, எழுத்தாளரா இவருடைய எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது? இவர் தணிக்கை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தாலும் தமிழ் மொழி மீது இவருக்கு இருந்த ஆர்வம் எப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எழுத்தாளரா, கவிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. அடிப்படையில் நீங்கள் வந்து தணிக்கை துறையில் பணிபுரிஞ்சிருக்கீங்க. ஓய்வு பெற்ற தணிக்கைத்துறை அதிகாரி அப்படின்னாலும் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக இந்த படைப்புலகத்தில் வந்து கவிதைகள் எழுதியிருக்கீங்க, நூல்கள் எழுதியிருக்கீங்க, கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம்னு தமிழ் இலக்கியத்தில் இல்லாத இடங்களே இல்லைன்னு எல்லா நிலைகள்லையும் உங்களுடைய பயணத்தை ரொம்ப விரிவடைஞ்ச மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தணிக்கைத்துறையில இருந்தாலும் தமிழ் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தருக்கு ஒரு தனி செயலாளராகவும் பணியாற்றிருக்கீங்க. அந்த காலகட்டம், அந்த அனுபவம் இன்னைக்கு வந்து இந்த பயணத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ உறுதுணையா இருந்துச்சு? இதை எல்லாத்தையும் எங்க நேயர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த தமிழ் பணி, படைப்பு உலகம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம், ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? தணிக்கை துறையில் நான் பணிபுரிந்தாலும் கூட எனக்கு தமிழார்வம் என்பது மிகவும் சிறு வயதிலே ஏற்பட்டு விட்டது. தணிக்கை துறையில் பணி என்பது எனது பிழைப்புக்கானது, எழுத்து என்பது எனது வாழ்க்கைக்குரியது. பிழைப்பு வேறு, வாழ்தல் வேறு இல்லையா? இதே போல என்னை போலவே பல பேர், பல கவிஞர்கள், எழுத்தாளர்கள், எத்தனையோ பேர் பல துறைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனாலும் கூட எழுத்தை நம்பி பிழைப்பவர்கள் மிகவும் குறைவு. எல்லோருமே பல எழுத்தாளர்கள் உதாரணம் சொல்லலாம். அகிலெல்லாம் வந்து அஞ்சல் துறையிலிருந்து வந்தவர் தான். பின்னாடி பல பெரிய கவிஞர்கள், கே பாலச்சந்தர்லாம் உங்களுக்கு தெரியும், அவர்லாம் அதில் இருந்துட்டு வந்தவர் தான், அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸில் இருந்துட்டு வந்தவர் தான்.
இப்படி பல சூசமுத்திரம் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் எழுத்தை நம்பியே பிழைக்க முடியுமா என்று கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் எழுத்தை நம்பி பிழைக்க முடியாது. அப்படி பிழைக்க நேர்வது என்பது ஒரு அவலம். புதுமைப்பித்தனுக்கு என்ன நடந்தது என்று தெரியும் இல்லையா நமக்கு? அப்பேற்பட்ட புதுமைப்பித்தனையே மண்ணிலே புரட்டி எடுத்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஆகவே எழுத்தை நம்பி பிழைக்க முடியாது. எழுத்தை பிழைப்புக்கான ஒரு விஷயமா வச்சுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் எழுத்தை நம்பி பிழைப்பவர்களுக்கும் கூட அவர்களையும் வாழ வைப்பது தான் எழுத்து, வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. அதனால தான் ஆத்ம திருப்தின்னு சொல்கிறோம். ஆத்ம திருப்திக்காக எழுதுறேங்கிறது ஒன்று பிழைப்பு அல்லது உத்தியோகம் என்பது நமது வயிறு தொடர்பானது. எழுத்து என்பது மனசு அல்லது ஆன்மா தொடர்பானது. ஆகவே ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இந்த ஆர்வம் என்பது மிகச் சிறு வயதிலேயே எனக்கு ஏற்பட்டது. அது என்னுடைய தந்தை ஒரு தமிழாசிரியர். அவர் காரணம் மட்டுமல்ல, அதுவும் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படித்தது புகட்டப்பட்ட ஒரு கல்வி தானே, இப்பவும் கூட. அது என்னுடைய ஆர்வம் என்பது இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு வித்வான் முத்துகிருஷ்ண நாட்டார் என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் பள்ளிக்கூடத்தில் எனக்கு தமிழ் படிப்பு சொல்லிக் கொடுத்தவர். கல்லூரியில் வாய்ப்பில்லை, ஏன்னா நான் வணிகவியல் படித்து விட்டு தணிக்கைத்துறைக்கு வந்து விட்டேன். ஆகவே கல்லூரியில் எனக்கு தமிழ் படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த வித்வான் முத்துகிருஷ்ணன் நாட்டாருடைய தமிழ் பாடம் சொல்லி கேட்க வேண்டும் பள்ளிக்கூடத்திலே, உயர்நிலைப் பள்ளியிலேயே. அவர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுடைய ஆசிரியர் என்று கூட சொல்வார்கள் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒருவரிடம் நம் பாடம் கேட்டு அதில் அந்த உணர்ச்சி, அது மட்டும் காரணமில்லை. என்னுடைய படிப்பு என்பது பள்ளிக்கு வெளியே தான். அதாவது இந்த கிளை நூலகங்கள், அங்கே போய் நான் உட்காந்து படிப்பேன். பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு என்னுடைய புத்தகப்பையை வீசி எறிந்து விட்டு ஓடுவேன் கிளை நூலகத்துக்கு. அங்கே அந்த என்னுடைய வயதுக்கு மீறிய புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சுட்டேன். 8, 9 வகுப்பு படிக்கும்போதே படித்து முடிச்சாச்சு. அப்போ தான் முதல்ல நான் பேரறிஞர் அண்ணாவுடைய ஒரு மேடை பேச்சு கேட்டேன். அப்போல்லாம் தெருவுக்கு தெரு படிப்பும் இருக்கும். நூலகம் என்பது எங்கோ ஒரு இடத்துல இருப்பதில்லை. இப்போ குழந்தைகளுக்கான இப்பொழுது ஒரு டைவர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. எங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு நூலகம்தான், இல்லாட்டா விளையாட்டு மைதானம். பள்ளிக்கூடத்தில் புத்தக நூலகங்கள் இருக்கும், ஆனால் படிக்க அனுமதிப்பதில்லை. பரீட்சைக்கு படிக்க 2ஆம் வாத்தியார். ஆகவே இந்த நூலகங்களில் சென்று நான் வாசிப்பேன். அங்கே கிளை நூலகர் என்ன செய்வார்னா, ரொம்ப அருமையான, அவர்களெல்லாம் உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்கள். மிக குறைவான வசதிகளை வைத்துக்கொண்டு நூலகங்கள் நடத்திய அந்த காலகட்டத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் போது தொந்தரவு பண்ணப்படாதுன்னு பின்னாடி நிற்பார். 8 மணி ஆகிடுச்சு, நூலகத்தை மூடணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். யாரோ நிழலாடுதேன்னு திரும்பி பார்த்தால் கலைநூல் நின்று கொண்டிருப்பார். பிறகு நான் அவர் வீட்டுக்கு செல்வேன். இப்படி இருக்கும்பொழுது தான் நான் என்னுடைய வயதுக்கு மீறிய புத்தகங்களை படித்தேன். கிட்டத்தட்ட 8, 9ஆவது படிக்கும் போதெல்லாம் ஏராளமான தமிழ் நூல்களை நான் படித்து முடித்து விட்டேன். தமிழ் நாவல்கள், புதினங்கள், கவிதை. அந்த சமயத்தில் தான் நான் பேரறிஞர் அண்ணாவுடைய மேடை பேச்சை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஒரு படிப்பகத்தை திறந்து வைப்பதற்காக வந்திருந்தார். ஒரு தமிழுக்கு இவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கிறதா என்கிற, அதை கூட எழுத்து தமிழ் தானே படிச்சுட்டு இருக்கிறோம். அச்சிடப்பட்ட தமிழை மட்டுமே படித்து கொண்டிருந்த நான் அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்டு அசந்து போய்விட்டேன். எப்படின்னா, ஒரு சிறிய படிப்பகத்தை திறந்து வைப்பதற்காக வருகிறார். அங்கே 4-5 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், யாருமே இல்லை. இவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்றால், தனக்கு முன்னால் தமிழகமே உட்கார்ந்து கேட்பது போல பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பேச்சிலே விழுந்த கருத்துக்கள், அந்த பேச்சிலே அவர் அள்ளி தெளித்த உலக இலக்கியங்களில் இருந்து அவர் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் கேட்டு திடீரென்று என்ன ஆச்சுன்னு அங்கே போயிட்டு இருக்க பஸ் நிறுத்திவிட்டான். ஒரு சலூனில் ஒருத்தருக்கு படி செய்து கொண்டிருந்தவர் ஒரு கத்தியோடு, அந்த நுரை ததும்பிய கத்தியோடு எட்டி பார்க்கிறார், உள்ளே போல. பிறகுதான் கூட்டம் சேர்க்கிறது. ஆகவே அப்படி ஒரு மேடை பேச்சை கேட்டும் எனக்கு தமிழார்வம் ஏற்பட்டது. தமிழில் எழுதுவதற்கான ஒரு தூண்டுகோல் எனக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்டு. இப்போ கூட நான் சண்மையில் இந்த புத்தக கண்காட்சியில் கூட ரொம்ப வருஷங்கள் கழித்து அண்ணாவுடைய பேச்சை வைப்பவர்களுடைய கட்டுரைகளை படிப்பதில்லை. நான் படிப்பகங்களில் திராவிட நாடு இதழினுடைய கட்டுரைகள்லாம் வச்சிருக்கேன். சாலையோரத்திலே சில வேலையற்றதுகள் நெஞ்சிலே ஊறியத எண்ணங்கள் வேந்தியதுதான் காலக்குறி அப்படிமா அந்த கட்டுரை அப்படி தொடங்கும். பிரமாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட எழுத்து நடையெல்லாம் படிச்சுட்டு இப்போ நான் சமீபத்தில் அந்த புத்தக கண்காட்சியில் அண்ணாவுடைய கட்டுரைகளை வாசித்தேன். எல்லா தமிழ் எழுத்தாளர்களும் அந்த கட்டுரைகளை படித்து தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். ஆகவே என்னுடைய தமிழார்வம் என்பது இப்படி மட்டும் உருவானது அல்ல. என்னுடைய தஞ்சையிலே ஒரு இலக்கிய அன்பர் இருந்தார். இலக்கிய ஆசான் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பிரகாஷ் இருந்தார். அவர் சும்மா இலக்கிய கும்பல்னே ஒன்று நடத்தினார். இதில் ஏகப்பட்ட பேர் யுவர் மெஸ் என்று நடத்தி கொண்டு அது மாடியிலே இந்த சும்மா இலக்கிய கும்பல் நடக்கும்.
இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அவரோட பாடம் கேட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாலன், பாலகுமாரன், இப்போது எழுதி கொண்டிருக்கிற வண்ணநலவன், இவர்கள் எல்லோருமே அவரிடம் வந்து அவர் பேசுவது மிகச்சிறந்த கதை சொல்லி. ஸோ அவர் மூலம்தான் தமிழார்வம் எனக்கு உண்டாயிற்று. ஆகவே தணிக்கைத்துறையில் இருந்தாலும் கூட இந்த தமிழார்வத்திற்கு காரணம் தஞ்சை பிரகாஷ் மற்றும் அந்த முகந்தெரியாத கிளை நூலகர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா சார். உங்களோட படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கவிதைகள், நாவல், கட்டுரைகள், குழந்தைகளுக்கான இலக்கியம், மொழிபெயர்ப்பு அப்படின்னு பல நிலையில விரிந்து இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உங்களுடைய முதல் முகமா இருக்கு. அந்த கவிதை உலக பயணம் பற்றி சொல்லுங்க. நீங்கள் சொல்வது போல நான் என்னதான் கதைகளும் கட்டுரைகளும் எழுதினாலும் அடிப்படையில் ஒரு கவிஞன். பிரகாஷ் சொல்லுவார், தஞ்சை பிரகாஷ், நீ என்ன எழுதினாலும் சரி, நீ ஒரு கவிஞன் என்பதை மறந்து விடாதே. நீ எழுதுவதில் அந்த கவித்துவம் வெளிப்பட வேண்டும். இப்பொழுது தமிழில் எல்லாரும் கதை எழுதுகிறாங்க, எல்லாரும் கவிதை எழுதுகிறாங்க. ஆனால் கட்டுரை எழுதுபவர்கள் குறைந்து விட்டார்கள். அந்த புனைவு அல்லாத எழுத்து தமிழுக்கு தேவை. ஆகவே நீ தமிழில் அந்த எழுத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்னை கட்டுரை எழுத ஊக்குவித்தவரே தஞ்சை பிரகாஷ் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் நான் நிறைய வந்து கட்டுரைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். பிரகாஷுடைய கட்டுரைகளும் வாசித்தேன். உலகளாவிய நிலையில் பல கட்டுரைகள் எல்லாம் அவர் கொண்டாந்து கொடுத்து கட்டுரை நூல்களை கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த கட்டுரைகளில் கவித்துவம் இருக்கும்படி பார்த்து கொண்டு அப்புறம் அவர் சொல்லுவார், நீ ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம், கவிதை தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள முடிப்பார். அதே போல் நான் அடிப்படையில் ஒரு கவிஞன். 2 தொகுதி போட்டிருக்கேன். எழுத்துக்கார திரு, வளையல் வம்சம் என்ற ஒரு தொகுதி. அந்த கவிஞர் என்று சொல்லிவிட்ட பிறகு எல்லா கவிஞர்களுக்குமே இயற்கையிலே ஒரு உந்துதல் இருக்கும், நம்ம கவிதையை பிரத்யேகம் கேட்க மாட்டாங்களான்னு. ஸோ அப்படி ஒரு கவிதையை நான் உங்கள் அனுமதியோடு இங்கே படித்து காட்ட விரும்புகிறேன். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு இறை வணக்கம் கேளுங்க. அதில் சொல்கிறேன், விரும்பியதெல்லாம் கிடைக்காதிருக்க வரந்தர வேண்டும் இறைவா. விரும்பியதெல்லாம் கிடைக்காதிருக்கு, நான் விரும்பியதெல்லாம் என்னை விரும்புமா என்பதன் கேள்வி இறைவா. என்ன விரும்பினது? நீண்ட நாள் வாழ அருள் தர வேண்டாம், காலனை அனுப்பிவை இறைவா. இறப்பை ஒத்தி போடும் வாழ்க்கையில் எனக்கு உடன்பாடில்லை இறைவா. நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு அளித்திட வேண்டாம் இறைவா. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டாம். நிம்மதிக்காக பலர் ஏங்கி நிற்கையில் நிம்மதி தீவினில் நான் மட்டும் நிற்பது நியாயமோ சொல்லு நீ இறைவா. ஏழைகள் 1000 வரிசையில் நிற்கிறார், உன் தரிசனம் வேண்டிய இறைவா. 1000 ரூபாய் கட்டினால் காணலாம் என்பதே விதியெனில் உன் தரிசனம் வேண்டாம் இறைவா. இப்படி இந்த கவிதைகளுக்கான பாடுபொருள்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு அவற்றின் மூலம் வந்து வித்தியாசமான சோதனை முயற்சிகளை எல்லாம் நான் செய்து பார்த்திருக்கிறேன். இருந்தாலும் தொடர்ந்து கவிதைகளில் நான் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு கவனம் முழுவதும் கதைகளையும் கட்டுரைகளையும் படிப்பது, அதுவும் பண்மை காலமாக கட்டுரைகளில் நான் என் கவனத்தை செலுத்தி வருகிறேன். கட்டுரைகள் அப்படின்னு வரும்போது கட்டுரைகள்லையும் பல வடிவங்கள் இருக்கு. பயணக்கட்டுரை பார்க்குறோம், ஆய்வு கட்டுரைன்னு பார்க்குறோம், இப்படி பல நிலைகளில் இருக்கு. உங்களுடைய கட்டுரைகளோட போக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய கட்டுரைகள் வந்து நீங்கள் சொல்வது சரி. அதாவது கட்டுரைகள் பலதரப்பட்டன. பயண கட்டுரை இருக்குது, ஆன்மீக கட்டுரை எழுதுகிறாங்க, அரசியல் கட்டுரை எழுதுகிறாங்க, செய்தி கட்டுரைகள் எழுதுகிறார்கள். ஆனால் நான் வாழ்க்கை சித்திரங்கள், அதாவது முன்பெல்லாம் தீஜாரா, வாரா போன்றவர்கள் எல்லாம் நடைச்சித்திரங்கள்னு ஒரு புதுசாக ஒன்று தமிழ் கொடுத்தாங்க. அது தமிழுக்கு புதுசு. அதாவது என்னென்னா, நீண்ட கட்டுரையாக இருக்காது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம், அல்லது 2 நிமிஷத்தில் படிச்சிடலாம், 1 நிமிடத்தில் கூட படிக்கலாம். அப்படிப்பட்ட கட்டுரைகளை அவர்கள் எழுதினார்கள். அது ஆங்கிலத்தில் பென் ஸ்கெச்சஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரி தமிழிலே பேனா ஓவியங்கள் அல்லது நடைச்சித்திரம் என்ற பெயரிலே அவர்கள் எல்லாம் செய்துக்காங்க. பாரதி கூட, பாரதியினுடைய பல கட்டுரைகளை நீங்கள் படிச்சிங்கன்னா, என்னுடைய கட்டுரையினுடைய ஆதர்சம் அவர்களுக்கு பாரதி, எனக்கு வாராவும் தீஜாராவும் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாரதி தான் முதலில் தமிழில் வசனம் அடையது. பாரதியினுடைய கவிதைகளை பேசுகிற அளவுக்கு யாரும் கட்டுரைகளை பேசவில்லை. பேசுகிறார்கள், ஆனால் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. ஆனால் பாரதியுடைய கட்டுரைகள் மீள் வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். தீஜாராவை வாசிக்க வேண்டும், வாராவை வாசிக்க வேண்டும். இவர்களெல்லாம் தமிழில் சின்ன சின்ன அழகான கட்டுரைகள் எழுதினார்கள். நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். நான் எழுதுகிற கட்டுரைகள் எல்லாம் வாழ்க்கை சித்திரங்கள். அன்றாடம் நம் வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள், சம்பவங்கள், என் வாழ்க்கையை குறுக்கிடுகின்ற ஒரு சாதாரண விஷயங்கள், இவற்றை நான் கட்டுரைகளாக வடிக்கிறேன். பெரிய விஷயங்களெல்லாம் நான் எழுதுறதில்லை, பெருங்கட்டுரைகளை நான் வடிப்பதில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கொள்கிறேன். பாரதி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுவான். அதாவது வந்து ஒரு குருவியை பற்றி சொல்லுவான். சின்னஞ்சிறிய மூக்கு,
ஒரு குழந்தையின் கையிலே பிடித்து விடலாம் அந்த சிட்டுக்குருவியம்மா. அதே போல் சூர்யாஸ்தமனம்னு ஒரு கட்டுரை இருக்கும். தமிழர்கள் யாரும் வானத்தை பார்ப்பது கிடையாது என்று ஆரம்பிக்கும் அந்த கட்டுரை. கருடன் பார்த்து கணத்தில் போட்டுக்கிறதுனா போய் நிற்கிறான், ஆனால் வானத்தை எவனும் பார்க்கறது இல்லைன்னு ஒரு கிண்டலோடு ஆரம்பிப்பார். என்ன வானத்தில் பார்க்க சொல்கிறதுனா, சூரியன் மறைவதை பாருங்கள், என்ன அழகாக இருக்கு. யாராவது துணை பெரிய ஊரிலே யாராவது வானத்தை பார்க்கிறார்களா? கடைசியாக நீங்கள் எப்பொழுது வானத்தை பார்த்தீர்கள் என்று உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள். அது எங்கெங்கே நேரம் இருக்குது, வீட்டையே பார்க்க முடியல, எங்கே நான் வானத்தை பார்க்குறதுமா. அது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு விஷயங்களே நமக்கு தெரியாதே, அந்த அளவுக்கு நாமெல்லாம் நம்முடைய பார்வை குறுகிவிட்டது. விசாலப்பட வேண்டும். அதை விசாலப்படுத்துவதற்கான முயற்சிகளாகத்தான் என்னுடைய கட்டுரைகளை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். பாரதியினுடைய கட்டுரைகளைப் போல, வாராவைப் போல, தீஜாராவைப் போல தமிழிலே ஒரு எளிய நடையிலே சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக, எனக்கு இதெல்லாம் முன்னோடி பெரியார் தான். எப்படின்னு கேட்டால், இது நான் வேண்டுமென்றே சொல்லவில்லை. பெரியாரினுடைய எழுத்தை யார் ஒரு படிக்கிறார்களோ அவர்கள் அங்கே சொல்லலங்காரம் இருக்காது, மேற்பூச்சு இருக்காது. அப்படியே சொல்ல வந்தது டேரக்டாக, அப்படியே முகத்தில் அறைவது போல சொல்லக்கூடியவர் பெரியார் தான். அதே போல் பைபிளுடைய நடையும் நான் வாசிப்பேன். பழைய ஏற்பாடு படித்து பார்த்தீங்கன்னா அந்த நடை வித்தியாசமாக இருக்கும், அந்த தமிழே வித்தியாசமாக இருக்கும். ஒரு உக்கிரமான ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும். ஜெயகாந்தன் கூட நான் பைபிளை படித்து விட்டுத்தான், ஆன்மீகத்துக்கு சொல்லவில்லை, நான் நடைக்காக சொல்கிறேன், அந்த மொழி நடைக்காக சொல்கிறேன். பெரியாரையும் பைபிளையும் படித்து விட்டு தான் நான் எழுதினேன், விஜயகாந்தனே சொல்லியிருக்கார். அதே போல் என்னுடைய கட்டுரைகள் எல்லாம் வாழ்க்கை சித்திரங்கள். உங்கள் ஒரு நூலை நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்க. பொதுவாக இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் தேவை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? பல மொழிகள் இருக்குது, பல புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்கள் அப்படின்னா ஏராளம் கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் உலக அளவில். அப்படி இருக்கும்போது ஒரு நூலை மொழிபெயர்க்கும் போது ஒரு படைப்பாளி கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? மொழிபெயர்ப்பு தமிழுக்கு மிக மிக இன்றியமையாதது. தமிழிலே எத்தனை வெளிநாட்டு இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த அளவுக்கு தமிழ் இலக்கியங்களை யாரும் உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கவில்லை. பாரதியினுடைய படைப்புகள் மட்டும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் அந்த நோபல் பரிசு தாகூருக்கு கிடைத்திருக்காது, பாரதிக்குத்தான் கிடைத்திருக்கும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார். ஆகவே மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மொழிபெயர்ப்பு நுணுக்கங்களை அறிந்து செய்ய வேண்டும். அந்த காலத்திலெல்லாம் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நா தர்மராஜன், ரா கிருஷ்ணய்யா, பூ சோமசுந்தரம், இவர்களெல்லாம் டால்ஸ்டாயினுடைய நாவல்கள், தஸ்தாவஸ்கியினுடைய நாவல்கள், அவருடைய வெந்நீர், இந்த புத்தகங்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார். வங்கமொழி நாவல்கள் எல்லாம் தமிழில் வந்திருக்கு, தெலுங்கில் இருந்து வந்திருக்கிறது, மலையாளத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் எத்தனை தமிழ் நூல்கள், எத்தனை தமிழ் படைப்புகள் பிறமொழிக்கு சென்றுள்ளன என்று கேட்டால் மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் உருவாக வேண்டும், உருவாகி வருகிறார்கள். இப்பொழுது அண்மையிலே ஜி குப்புசாமி பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும், மிக அருமையாக மொழிபெயர்க்கிறார், தமிழில் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மொழிபெயர்ப்பு ஆர்வம் என்பது சிறு வயதிலேயே அந்த ருஷ்ய புதினங்களை படித்துத்தான் நான் மொழிபெயர்ப்பு ஆர்வத்தை உருவாக்கி கொண்டேன். ஒரு மொழியை செழுமைப்படுத்துவதற்கு மொழிபெயர்ப்பு மிக மிக தேவை. தமிழிலே காண கிடைக்காத, தமிழிலே நீங்கள் படிக்க முடியாத பல்வேறு வாழ்க்கை குறித்த அனுபவங்களை மொழிபெயர்ப்பு தருகிறது நமக்கு. ரஷ்ய வாழ்க்கை பற்றிய, ரஷ்யாவுடைய புரட்சி பற்றிய மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் மொழிபெயர்ப்பு மூலம் தான் கற்றுக்கொண்டேன். அப்போ தான் தற்செயலாக நான் படித்தேன் ஜிம் கார்பெட் வேட்டி அனுபவங்கள். நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த புலி வேட்டு, எங்கே பார்த்தாலும் புலிகள் வருது, மக்களை அடித்து சாப்பிடுகிறது, மக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியாடுகள்லாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு புலி ஏன் ஆட்கொல்லியாக மாறுகிறது? அதுக்கு காரணம் என்ன? இப்பொழுதே எச்சரித்திருக்கிறார்கள், காடுகளில் தண்ணீர் இல்லை, மக்கள் கவனமாக இருங்கள், புலிகளும் வனவிலங்குகளும் ஊருக்குள் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று. ஆகவே நம்ம புலிகள்னாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி என்ன, புலிகளை ரசிக்க வேண்டும், வனவிலங்குகளை ரசிக்க வேண்டும், அவற்றை பயமுறுத்தல்னாலே அவற்றை கொண்டு போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஜிம் கார்பெட் என்ன சொல்கிறாரு, நான் காட்டுக்கு சென்றால் ஆட்கொல்லி புலியை வேட்டையாடக்கூட, காட்டுக்கு சென்றால் நான் துப்பாக்கியின் விசையை காட்டிலும் கேமராவினுடைய புத்தாரை எழுத்துவதில் நான் கவனம் செலுத்துவேன், அது ஆட்கொல்லி புலியாக இருந்தாலும் என்கிறார். இப்படி நான் ஜிம் கார்பெட்டுடைய அந்த குமாவுன் டைகர்ஸ் அந்த தமிழில் தீஜாரா மொழிபெயர்த்து ரொம்ப அற்புதமாக மொழிபெயர்த்திருப்பார். அதை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட் இருக்குன்னு பாருங்கள், இது தமிழர்கள்ட்ட கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் சொல்லணும். நான் புறநானூற்று தமிழர்களை பற்றியெல்லாம் பேசலை. அன்னை காலத்து தமிழர்கள் எல்லாம் அந்த கானகத்திலே அலைந்து திரிந்து
அந்த புலிகளை எல்லாம் வேட்டையாடுகிற அனுபவங்களை எல்லாம் அப்படியே பிரமாதமாக ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தீஜாரா கொண்டு வந்திருப்பார். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 50 வருடங்கள் கழித்து காலச்சோடு பதிப்பத்தின் உரிமையாளர் கண்ணன் என்னிடம் ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு மொழிபெயர்ப்பிலும் ஆர்வம் உண்டு என்று தெரியும், நீங்கள் ஜிம் கார்பெட்டினுடைய புத்தகத்தை மொழிபெயர்த்து தர முடியுமா என்று கேட்டார். கரும்பு திண்ட கூலியா என்பது போல எதை நான் தேடிக்கொண்டிருக்கிறோனோ அது என்னை தேடி வந்திருந்தது. ஆகவே அது நான் என்ன பண்ணேன், ருத்ரப்பிரயாகை நாட்கொல்லி சிறுத்தை என்ற அவருடைய புத்தகத்தை மொழிபெயர்த்து கொடுத்தேன். தி மேனேட்டிங் லெப்போர்ட் ஆஃப் ருத்ரப்பிரயாக், ஜிம் கார்பெட்டின் நூல். அந்த நூலுக்கு நல்ல வரவேற்பு, நிறைய பேர் படிச்சுட்டு அது பிரமாதமாக இருக்குன்னு அந்த புத்தகத்தை பற்றி பேசினாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, என்றோ விழுந்த விதை, என்றோ விழுந்த ஆர்வம், இந்த மொழிபெயர்ப்பு ஆர்வம் இன்று நிறைவடைந்திருக்கிறது. இதை படித்த பிறகு பல பேர் ஜிம் கார்பெட்டுடைய எல்லா புத்தகத்தையும் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று இந்த வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாகித்ய அகாதமி கிரண் நகர்கர் என்பவர் எழுதிய நாவல், ஆங்கிலத்தில் எழுதிய நாவல், அந்த நாவல் கக்கோல்டு என்ற பெயர். அந்த நாவலை பெரிய நாவல், அதை மொழிபெயர்க்கிற பணியை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாம் இதற்காக சொல்கிறேன் என்றால், கதை, கவிதை, கட்டுரை எல்லாவற்றையும் விட எனக்கு பிடித்தமானது மொழிபெயர்ப்பு. என்றால் ஒரு மொழியினுடைய மொழிபெயர்ப்பு என்பது மூல ஆசிரியனுக்கு செய்கிற துரோகம் என்று கூட ஒரு இது இருக்கிறது, ஒரு சொலவடை இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. அது முடிந்தவரை ஒரு 50 விழுக்காடு நீங்கள் அதை கொண்டு வந்து விட்டாலே போதும். அதே போல தமிழ் மொழியிலே இதுவரை எழுதப்பட்டிருக்கிற நவீனங்களும் சரி, சிறுகதைகளும் சரி, கவிதைகளும் சரி, நாம் உலக மொழிகளில் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. சரியானபடி மொழிபெயர்க்கப்பட்டு உலக அரங்கிற்கு கொண்டு செல்லப்படாததால் நம்முடைய பல நூல்கள், நம்முடைய பல எழுத்தாளர்கள் உலகத்துக்கு நோபல் பரிசு கமிட்டிக்கோ அல்ல மற்ற பேருக்களுக்கோ பரிசு தருகின்ற, விருது தருகின்ற அமைப்புகளுக்கோ தெரியாமலே போய்விட்டது. அதனால் மேலைநாட்டு செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நம்முடைய நூல்களையும் மொழிபெயர்க்க வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ முதல்ல எல்லா நிலையிலிருந்து ஆதரவு வேண்டும். மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் ஒரு குமுறல் உண்டு, அவங்களோட மனக்குமுறல். எங்களையும் நீங்கள் படைப்பாளிகளாக நீங்கள் கருதுவதில்லை. அப்படி அல்ல. மொழிபெயர்ப்பாளர் கூடு விட்டு கூடு பாய்கிற ஒரு வித்தையை செய்கிறான். எழுத்தாளனாவது தான் நேரில் பார்ப்பதை எழுதிவிடலாம். ஆனால் மொழிபெயர்ப்பாளன் மூல ஆசிரியனுடைய அந்த நிலை, அவர் சொல்வார், குப்புசாமி சொல்வார், இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்குள்ளாக நான் எனக்குள்ளாக ஒரு மூட்டத்தை உருவாக்கி கொண்டு விட்டேன், அதற்கு பிறகுதான் மொழிபெயர்க்கவே முடிந்தது என்பார். அப்படி அந்த எழுத்தாளர் என்ன நினைச்சு எழுதுறானோ அவன் மொழியில அந்த ஒரு நுட்பமும் அழகும் நளினமும் நமது மொழியில் கொண்டு விடுவது லேசப்பட்ட காரியம் அல்ல. அதை நாம் செய்ய வேண்டும். முக்கியமாக ஆங்கிலத்திலிருந்து தமிழில் நிறைய நூல்கள் மொழிபெயர்த்தாகிவிட்டது. இப்போ நமக்கு முன்னே இருக்கிற பணி, நமது தமிழ் படைப்புகளை இன்றைக்கு நேற்றைக்கு எழுதியவர்களுடைய இளைஞர்களுடைய படைப்புகளை எல்லாம் தமிழிலே, ஆங்கிலத்திலே, பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்து முதல்ல நம்ம தமிழிலிருந்து தெலுங்குக்கு சொல்வோம், மலையாளத்துக்கு சொல்வோம், வங்க மொழிக்கு சொல்வோம். அங்கெல்லாம் தெரியலைங்கிறாங்க. நான் தமிழ் சமீபத்தில் ஷில்லாங்கில் நடந்த ஒரு கவிஞர்கள் கூட்டத்துக்கு என்னை சாகித்ய அகாதமி அனுப்பியது. அங்கே போன பிறகு அவர்கள் என்ன கேட்கிறார்கள், நீங்கள் மகாகவி பாரதி பிறந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்களா? அதற்கு பிறகு உள்ள கவிஞர்களை பற்றியெல்லாம் தெரியவில்லை. நான் சொன்னேன், பாரதி மட்டுமல்ல, ஞானக்கூத்தன் பிறந்த மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன், பாரதி பிறந்த மண்ணிலிருந்து மட்டுமல்ல, பாரதிதாசன் பிறந்த மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னேன். அதிலிருந்து 2-3 கவிதைகளை சொல்லுங்கள் என்றார்கள். அதையெல்லாம் சொல்லி காட்டினேன். அதனால் நம்ம தமிழ்நாடுனாலே பாரதி என்று தான் தெரிகிறது. மற்ற கவிஞர்களும் தெரிய வேண்டும், மற்ற படைப்பாளிகளும் தெரிய வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்புத்தான் ஒரே வழி. மொழிபெயர்ப்பு சிறப்பாக செய்யக்கூடிய இளைஞர்கள், யுமா வாசுகி, குப்புசாமி போன்றவர்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களை வைத்துக்கொண்டு அந்த பணி குப்புசாமி தணிக்கைத்துறையில் தான் வேலை பார்க்குறார். இப்படி பல துறை சார்ந்த மொழிபெயர்ப்புகளை இனங்கண்டு ஒரு மொழிபெயர்ப்பு மையமெல்லாம் ஏற்கனவே சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவருடைய தலைமையிலே அருட்செல்வர் முகாலிங்கம் அறக்கட்டளையே மொழிபெயர்ப்பு மையம் என்று உருவாக்கி அவர்கள் உலக இலக்கியங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். பிராங்கென்ஸ்டைன் நூலை இப்போ அண்மையில் இவர் மொழிபெயர்த்தார். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் நிறைய புத்தகங்களை எல்லாம் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மொழிபெயர்ப்பு நல்ல ஒரு திசையெட்டும் பத்திரிகை கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் அதற்கு உதவி செய்து வருகிறார்கள், ஊக்கம் அளித்து வருகிறார்கள். ஆகவே மொழிபெயர்ப்பிலே தென்படுகின்ற இந்த முயற்சிகள் எல்லாம் மனதுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கின்றன. இதை தொடர வேண்டும் என்பதுதான் எனக்கு விருப்பம்.
நிச்சயமா சார். எழுத்து, படைப்பு பற்றி பேசும்போது குழந்தை இலக்கியம் பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. இன்னைக்கு அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, குழந்தைகள் மத்தியில் இலக்கியத்தோட பார்வை எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு படைப்பாளியாக சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, குழந்தை இலக்கியம் பெரியவர்கள் இலக்கியம் என்று வேறுபடுத்தி பார்ப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் குழந்தை இலக்கியம் என்று தனியாக துறை இருக்கிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், குழந்தை இலக்கியம் என்று ஒன்று இருக்க முடியுமா என்ன? ஏனென்றால் நான் குழந்தையாக இருந்த பொழுதெல்லாம் பெரியவர்கள் புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்து விட்டேன். இப்போ உள்ள குழந்தைகிட்டலாம் நீங்கள் போய் சிங்கம் நரி கதை, காக்கா வடை சுட்ட கதையெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கேட்காது. ஏன்னா they have grown up. அந்த இதெல்லாம் போயிடுச்சு அவங்கள்ட்ட. அந்த குழந்தை இலக்கியம் என்பது வேறு, குழந்தைத்தனமான இலக்கியம் என்பது குழந்தைத்தனமாக நம்ம நினச்சிக்கிட்டு இன்னும் குழந்தைகள்கிட்ட போய் அதுகளை they want to become grown-ups. அவர்கள் பெரியவர்களாக விரும்புகிறார்கள். ஆகவே குழந்தைகளுக்காக எளிமையாக குழந்தைகளுக்கு எழுதுவதைப் போல எளிமையாக எழுதப்பட்ட இலக்கியம் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த இலக்கியத்தை படித்து குழந்தைகள் பெரியவர்களாகட்டும், பெரியவர்கள் குழந்தைகளாகட்டும். இப்போ புத்தக கண்காட்சிக்கு போயிருந்த போது ஒருத்தர், ஒரு வயதானவர், நிறைய குழந்தைகள் புத்தகம் வாங்கிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், குழந்தைகள்லாம் புத்தகம் படிக்கணும் வாங்குறீங்கன்னு. குழந்தைகளுக்கு, என் பேர குழந்தைகளுக்கு கிடையாது, பேர குழந்தைகள் இருக்காங்க, எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு இல்லை, எனக்கு தான். அவர் வயது ஒரு 80 இருக்கும். எதுக்காக நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்கன்னு. இந்த காமிக்ஸ் புத்தகத்தெல்லாம் எனக்கு படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. நான் மறுபடியும் குழந்தையாக வேண்டாமா? ஏன்னா அப்படியே அந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த பாருங்கள், பழைய அம்புலிமாமா இதழ்கள், பழைய இந்த இரும்பு கை மாயாவி, இதெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். இது ஒரு செய்தி. அதே போலவே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தன்னுடைய மேஜையின் மீது ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை வைத்திருந்தார் என்றால் என் மனதை உற்சாகமாக வைத்திருப்பது இந்த குழந்தை புத்தகம் தான். ஆகவே இதன் மூலம் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளுக்காக இலக்கியம் இல்லை என்று சொல்வதால் அவற்றில் நல்ல புத்தகங்களை குழந்தைகளுக்காக படைக்க வேண்டாம் என்பது இல்லை. எளிமையாக எழுதப்படுகிற எந்த புத்தகமும் குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் படிப்பதற்குரியது தான். நான் ஒரு நாளைக்கு கூடி சூரியனை விழுங்கிய காகம்னு ஒரு கதை எழுதினேன். இந்த கதையை மதிப்புக்குரிய நண்பர் எழுத்தாளர் திருப்பூர் கிருஷ்ணத்தினுடைய மகனுக்கு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அவன் எப்போ பார்த்தாலும் அந்த கதையை சொல்லுங்கப்பா அவன் சொல்லுவான். இப்போ இளைஞராகி விட்டான். இளைஞனாக பிறகும் அந்த சூரியன் விழுங்கிய காகம் அந்த கதையை சொல்லுங்களேன். இதை ஒரு கூட்டத்திலே என்னிடம் சொன்னார் அவர். நீங்கள் எழுதின கதையை மறக்காமல் ஒவ்வொரு முறையும் என் பையன் கேட்பான். ஸோ அந்த கதைகளெல்லாம் நமக்கு புத்துயிர்ப்பை தருகின்றன. குழந்தைகளுக்கான சிந்தனை, குழந்தைகளுடைய பார்வை என்பது வேறுபட்டது. பூச்சாண்டின்னு சொல்கிற குழந்தைய பயமுறுத்துகிற பூச்சாண்டி இப்பெல்லாம் போய் பூச்சாண்டின்னு சொல்லி பயமுறுத்த முடியாது. ஒரு நண்பர் சொன்னார், ஒரு குழந்தைய பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குமா. அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாராம், இப்படி தொடர்ந்து அழுதுன்னா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவானா அழுகையை நிறுத்திடுமா. 2 தடவை சொல்லியிருக்கார், 3 தடவை சொல்லியிருக்கார். 4வது தடவை அந்த குழந்தை ரொம்ப அழுதுருக்கு. இன்னொரு நாள் வந்து அவர்கிட்ட, தாத்தா என்னை பேசாமல் நீ பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சாரு. அதை போல குழந்தைகளை நீங்கள் பழைய விஷயங்களை கொடுத்து இனிமேலும் ஏமாற்ற முடியாது. அவர்களெல்லாம் பெரியவர்களாக விரும்புகிறார்கள். அவர்களுக்காக, குழந்தைகளுக்காக என்று நினைத்துக்கொண்டு எதையும் மிகச் சாதாரணமாக எண்ணி விடார்கள். அவர்களை பெரியவர்களுக்கான விஷயங்களையும் கொடுக்க முடியும், அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே குழந்தை இலக்கியத்தில் இப்படி ஒரு பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு பெரிய விஷயங்களை அறிமுகப்படுத்துங்க, புரிந்து கொள்வார்கள். அதனால தான் அந்த காலத்தில் புரியுதோ இல்லையோ, நாலடியாரும் சரி, அந்த பெரிய அதெல்லாம் சின்ன குழந்தைய அதெல்லாம் படிக்க சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்கிறாங்களா. அந்த காலத்தில் நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அதுங்களுக்கு என்ன தெரியும்? கிடையாது. மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாக்கா பின்னாடி தேவைப்படும் போது, புரிகிற பொழுது, அந்த வரிகளை மீண்டும் நினைவுபடுத்துகிற பொழுது அவற்றுக்கு அவை உதவியாக இருக்கும். ஆகவே குழந்தை இலக்கியம் என்று நாம் பிரித்து அவர்களுக்காக மெனக்கெட்டு குழந்தைத்தனமாலாம் எழுதி மம்மு சாப்பிடுன்னு நீங்கள் குழந்தைகிட்ட சொல்ல வேண்டியதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தைகளுக்கு இன்னும் சில வார்த்தைகளை வச்சுட்டு இருப்பாங்க, மம்மு சாப்பிடு, தாச்சுக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பெரியவங்க மாதிரியே பேசலாம். ஏன்னா அவர்கள் பெரியவர்களாக தங்களை நடத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தன்னை ஒரு குரோனப் ஸ்டேஜில் தான் பார்க்க விரும்புது. ஆகவே குழந்தை இலக்கியம் இந்த வகையில் வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக சார்.
ஒரு ஓய்வு பெற்ற தணிக்கைத்துறை அதிகாரியாக இருந்தாலும் தமிழ் மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக அந்த அந்த மொழியில் உங்களுடைய பயணத்தை தொடரணும் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் சின்ன வயசோட அனுபவம் எவ்வளோ உறுதுணையாக இருந்துச்சு? அந்த உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்காங்க, இந்த மொழி ஆர்வத்தை தூண்டினாங்க? அண்ணா அவர்களுடைய பேச்சு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு? படைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கவிதைகள் அப்படின்னு முதல் முகமாக இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற எல்லா படைப்புலையுமே அதில் ஒரு கவித்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கானது எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது இயல்பாக வந்துட்டுருக்கு? இன்றைய போக்கு எப்படி இருக்குது? மொழிபெயர்ப்புனா நூல்கள் நிறைய மொழிபெயர்க்கப்படணும் அப்படின்னும் போது தமிழ் நூல்கள்லாம் வேற்று மொழிகளுக்கு மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல் நாம் ஏன் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு பல கருத்துக்களை அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. அந்த நெருக்கடி நிலை என்பது எந்தவிதமான ஜனநாயக அடிப்படையிலான சட்டங்களுக்கும் இடம் தராமல் ஒரு குடியரசுத் தலைவரின் ஆட்சியைப் போல அந்த குடியரசுத் தலைவரின் ஆட்சியிலும் கூட மிக கடுமையாக எந்த ஒன்றையும் முதலில் தண்டித்துவிட்டு பிறகு விசாரிப்பது என்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருந்தது. நாட்டில் மிக பலர் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு கால் எழுந்து நிற்க முடியாத போலியோவினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை கூட அந்த சின்னஞ்சிறு வயதுடைய அந்த குழந்தையினுடைய தந்தையை பிடிக்க முடியாமல் அவரை வரவழைப்பதற்காக காவல் நிலையத்திலே அந்த குழந்தையை நிறுத்தி வைத்து, நிற்க முடியாத குழந்தையை நிறுத்தி வைத்து கொடுமைப்படுத்திய காட்சிகளெல்லாம் அன்றைக்கு நடைபெற்றன. அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் திருமணமாகி ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் ஒரு இளைஞரை தேடி காவல்துறை வந்தது, அந்த நெருக்கடி நிலையில் கைது செய்வதற்காக. அப்போது அவர் வீட்டில் இல்லை. வந்ததற்கு பிறகு மறுநாள் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு மிக கடுமையான சித்திரவதைகளுக்கு அவர் உள்ளானார். நள்ளிரவு நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பல்வேறு விதமான இன்னல்களுக்கு அவர் ஆளாகி, அதற்கு பிறகு அவருக்கு உண்ண கொடுத்த உணவில் கூட உப்பை கூடுதலாக அல்ல, உப்பை அள்ளி கொட்டி கொடுத்து இப்படியெல்லாம் பல துன்பங்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. அந்த இளைஞர் தான் இன்றைக்கு வளர்ந்து படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தின் அரசியலில் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்பதை நாம் அறிவோம். அவர் அந்த நெருக்கடி நிலை காலத்தில் இருந்து வெளியில் வந்ததற்கு பிறகும் இத்தனை இன்னல்களை தாண்டி அரசியலில் இனி நிற்கவே மாட்டாரோ என்று கருதிய கட்டங்களை எல்லாம் கடந்து முழுமையாக மிக உறுதியாக தனக்கு இட்ட பெயருக்கு ஏற்ப, ஏனென்றால் ஸ்டாலின் என்பவரை ரஷ்ய நாட்டில் சோவியத்தில் அவர் அதிபராக இருந்தபோது அவரை இரும்பு மனிதர் என்று சொல்லுவார்கள். எதற்கும் கலங்காமல் அஞ்சாமல் இருந்தவர். அவருடைய பெயர்தான் இவருக்கு சூட்டப்பட்டது. அதுவும் கூட அந்த பெயர் சூட்டலில் நிகழ்ந்த சுவையான செய்தியை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலில் பிறந்திருக்கிற ஆண் குழந்தைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். இவருக்கு ஐயாத்துரை என்றுதான் பெயர் வைப்பதாக தலைவர் முடிவு செய்திருந்தார். இந்த ஐயாத்துரை என்பது பெரியாரின் பெயரையும் அண்ணாவின் பெயரையும் சேர்த்து இணைத்த ஒரு பெயர். பெரியாரை இன்றைக்கும் நாம் ஐயா என்று அழைக்கிறோம். அண்ணாவினுடைய முழு பெயர் அண்ணாதுரை என்பது. எனவே பெரியாரிடத்திலிருந்து ஐயாவையும் அண்ணாவிடத்திலிருந்து துரையையும் எடுத்து ஐயாதுரை என்றுதான் பெயர் வைப்பதாக கலைஞர் முடிவு செய்திருந்தாராம். ஆனால் 53 மார்ச் 1 நம்முடைய தளபதி பிறந்தார். அதே 53 மார்ச் 5ஆம் தேதி சோவியத் நாட்டின் அதிபர் ஸ்டாலின் இறந்தார். அவருக்கான இரங்கல் கூட்டம் சென்னை கடற்கரையிலே நடைபெற்றது. அப்போது பல்வேறு கட்சி தலைவர்களும் அந்த இரங்கல் கூட்டத்திலே பங்கேற்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்களும் திமுக கழகத்தின் சார்பில் பங்கேற்று பேசினார். அந்த கூட்டத்திலே தான் தலைவர் அறிவித்தார், எனக்கு இப்போது ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அந்த மகனுக்கு நான் வேறு ஒரு பெயர் சூட்டுவதாக இருந்தேன். ஆனால் இப்போது அதனை நான் மாற்றிக்கொண்டு
என் மகனுக்கு ஸ்டாலின் என்று இறந்து போன அந்த பெரும் தலைவரின் பெயரை சூட்டுகிறேன் என்று அறிவிக்கிறார். பரபரப்பான பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்த ஓர் அரங்கில் பெயர் சூட்டப்பட்டதனாலோ என்னவோ இன்றைக்கு வரைக்கும் அதே போல பல்லாயிரக்கணக்கானவர்களின் மத்தியிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம் என்கிற அளவுக்கு எப்போதும் ஒரு செல்வாக்குடைய தலைவராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். அவர் எல்லா பணிகளிலும் ஒரே நேரத்தில் இங்கே இருந்து மேலே உயர்ந்து வந்தவர் இல்லை. ஒவ்வொரு படியாக மேலே ஏறி வந்தவர். அதிலும் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி அவரை தேடி ஒரு பதவி வந்தது. அந்த பதவி அப்போதுதான் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாலும் யாரும் இல்லை, அதற்கு பின்னாலும் யாரும் இல்லை. 2009 மே மாதத்திலே தான் அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். அந்த துணை முதல்வர் பொறுப்பு அவருக்கு முன்னும் யாரிடத்திலேயும் இல்லை, பின்னும் இன்று வரையும் யாரும் அந்த பொறுப்பை வகிக்கவில்லை. 2011 மே வரையில் 2 ஆண்டு காலம் அந்த பொறுப்பிலே அவர் இருந்தார். துணை முதலமைச்சராக அவர் வருவதற்கு முன்னால் கழகத்தினுடைய ஒரு வட்டச் செயலாளர், ஒரு மாநகராட்சியினுடைய உறுப்பினர் என்கிற அந்த சின்ன சின்ன பதவிகளிலே தொடங்கித்தான் அதனுடைய உச்சகட்டங்களுக்கு அவர் வந்து சேர்ந்தார். கவுன்சிலராக பொறுப்பேற்று பிறகு சென்னை மாநகரத்தினுடைய மேயராக 1996 2002 வரையில் அவர் பொறுப்பிலே இருந்தார். 2 முறை தேர்தலில் வென்றார். 2வது முறை ஒருவரே 2 பொறுப்புகளை வைத்து கொள்ளக்கூடாது என்கிற சட்டத்தை அவருக்காகவே அன்றைய தமிழக அரசு கொண்டு வந்தது. அப்போது மேயர் பொறுப்பில் இருந்து விடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்தார். எனவே 96இல் நேரடியாக மக்களை சந்தித்த தேர்தல், முதல் தேர்தலிலும் அவர் வென்றார் என்பது இன்னொரு செய்தி. அதற்கு முன்பெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த உறுப்பினர்களின் மூலமாகத்தான் மாநகரத்தின் மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் 96இல் முதலாக நேரடியாக லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக அவர் அந்த பொறுப்புக்கு வந்து சேர்ந்தார். இப்படி ஒரு வட்டத்தினுடைய உறுப்பினராக இருந்து, அந்த வட்ட உறுப்பினரில் இருந்து அந்த மாநகராட்சியினுடைய மேயராக, அதைப்போல 1000 விளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பிறகு அமைச்சராக ஆகி அதற்கு பிறகு துணை முதல்வராகவும் உயர்வு பெற்று இப்போது இருக்கிற காலச்சூழலில் அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்தான் என்று அரசியல் சாராதவர்கள் கூட நம்புகிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அந்த உயர்வுக்கு பின்னால் அவருடைய கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதை அவரை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சியினர் கூட ஏற்றுக்கொள்வார்கள். எப்போதும் ஒருவரினுடைய சிறப்பு அவர் சார்ந்திருக்கிற, தலைமையேற்றிருக்கிற கட்சியை சார்ந்தவர்களால் ஒப்புக்கொள்ளப்படுவது என்பதை தாண்டி கட்சி சாராத பொதுமக்களாலும் எதிர்க்கட்சியினராலும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகிற போதுதான் அது ஒரு பெரிய இடத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தளபதி அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் மார்ச் 1, 64 ஆண்டுகளை நிறைவு செய்து 65வது ஆண்டில் மார்ச் 1ஆம் நாள் அவர் அடியெடுத்து வைக்கிறார். காலங்கள் மாறுவது போல் கல்வியிலும் புதிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பட்டதாரி இளைஞர்கள் அரசு துறையிலையும் அரசு சார்ந்த நிறுவனங்களையும் என்ன மாதிரி பணிகள்லாம் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கு செல்வதற்கான தேர்வு முறைகள் என்னென்ன, அதில் ஒருவேளை தேர்வுகள் இருந்தால் அந்த தேர்வுக்கான தயாராகும் முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் நம்ம மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் விரிவாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் தேர்வுகள் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தேர்வு அமைப்பு பற்றி பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஐஏஎஸ் தேர்வுகள், ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அந்த ஆளுமை தேர்வில் இருக்கக்கூடிய அந்த சவால்கள், முக்கியமாக
ஆளுமை தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகள், முக்கியமான கேள்விகள், அந்த சந்தேகங்கள், அதாவது சில நேரங்கள் என்ன சொல்லுவோம்னா மித்துன்னு சொல்லுவோம். அந்த மித்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தவறான புரிதல்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம விரிவாக பேசிகிட்டு இருந்தோம். அதில் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, இல்லைன்னா நான் சில கேள்விகளை விட்டுறலாமா அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். ரெண்டாவது ஒருவேளை எனக்கு தெரியலன்னா, பதில் தெரியலைன்னு சொன்னால் அந்த தெரியலன்னு நான் சொல்லலாமா, அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். மூன்றாவது எனக்கு பதில் தெரியலன்னா அந்த தெரியலன்றதை நான் எப்படி சொல்லணும், எல்லா கேள்விக்கும் நான் ப்ளைனாக எனக்கு தெரியல, சாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா, இல்லை கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த பதிலை மாற்ற வேண்டுமா அப்படிங்கிற குறித்து பார்த்தோம். அதில் தான் நான் போன நிகழ்ச்சியில் என்ன சொன்னேன் அப்படின்னா, சில நேரங்களில் நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவை கலந்து கூட எனக்கு தெரியலங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக ஐயோ இந்த கேள்வி எனக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்கள் கேட்டீங்க, ஐம் சாரி, ஐ சரண்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் தெரியலன்னு சொல்கிறேன். அப்படி தெரியலன்னு சொல்லும்போது அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? ஒன்று, போர்டு மேலே ஒரு விளைவு இருக்கும். அந்த போர்டு என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அப்படி நினச்சாங்கன்னா, அப்படி என்னை பற்றி ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வந்துட்டாங்க, அல்லது ஒரு தவறான ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு தானே சிக்கலாகும். ரெண்டாவது, அவங்க எந்த முடிவுக்கு வந்தாங்கங்கிறது எனக்கு கவலை இல்லை, என்னுடைய தன்னம்பிக்கையே உடஞ்சிருமே. நான் தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்கு தெரியலன்னு சொன்னால் எனக்கே தன்னம்பிக்கை போயிருமே, என்ன பண்ணுறது, இதை நான் எப்படி சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் எப்படி எழுந்து நடப்பது, எப்படி நான் எழுந்து என்னுடைய இன்டர்வியூ ஃபர்தராக முடிச்சுட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போது கடந்த நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சியை நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு ஒரு நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் நம்ம மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல். ரெண்டு விஷயம் நான் முதல்ல சொன்னது தான் திருப்பியும் நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரியாது, எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடை அளிக்க வேண்டிய அவசியமில்லை. இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும், தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நம்புறதுனால தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுறீங்க. அப்படி தெரியாதுன்னு சொன்னனால ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு பயப்படுறீங்க. எனக்கு தெரியலன்னு ப்ளைனாக சொல்கிறதுல எந்த வகையிலும் தவறே கிடையாது. ஸோ இது ஒரு ஆட்டிடியூட் பேஸ்டு மனப்பான்மை, ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் அண்ட் மென்டல் பிளாக்கை நீங்கள் முதல்ல உடைக்கணும். அப்போ தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே ப்ராப்பராக போகும். ஏன் எல்லாத்துக்கும் நீங்கள் நான் பதில் சொல்லணும், தேவையில்லையே, எனக்கு தெரியலன்னு சொல்லலாமே, கேஷுவலாக எடுத்துக்கோங்க. 1. 2, சார் போர்டு மேலே அது என்ன சார் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்? ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த போர்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ பொதுவாக இப்போ ஐஏஎஸ் தேர்வுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 30 ஆண்டு காலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது மத்திய அரசாங்கத்தில் பணியில் இருந்த அல்லது ஆசிரியர் பணியில் இருந்த ஒரு முதிர்ச்சி வாய்ந்த நபர்கள் தான் அந்த இன்டர்வியூ போர்டில் இருக்க போகிறாங்க. அவங்க ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேருடைய கியூமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 150 இயர்ஸ் இருக்கும். 150 வருட ஒரு மொத்த பேருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டர் 150 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு 25-26 வயது மாணவர் அங்கே போய் உட்காரும்போது உங்கள் வயதும் அவங்களுடைய சர்வீஸும் பார்த்திங்கன்னா அது அவங்களோட சர்வீஸ் உங்கள் வயதோடு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே இவர் தெரியாத ஒரு கேள்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதுக்கு டென்ஷன் ஆகிறாரான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நிர்வாகத்தில் போகக்கூடிய தலைமை பண்பில், ஒரு தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தலைமை பண்புகள் வேணும். அந்த தலைமை பண்பில் தெரியாத விஷயத்தை அவர் நாணயமாக நேர்மையாக ஒத்துக்கொள்கிறாராங்கிறது முதல் கொஸ்டின் வருது. ரெண்டாவது, தெரியலங்கிறதுக்காக அவர் எதுவும் கூச்ச சுபாவத்தோடு இருக்கிறாரா, வெட்கப்படுறாரா, அதை வெளிக்காட்டுறாரா, அதனால் அவருடைய அந்த எஃபிஷியன்சி குறையுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. மூன்றாவது, இதுதான் பாசிட்டிவ், ரொம்ப முக்கியம், எனக்கு இது தெரியலைங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் தெரியாமலே இருந்துடக்கூடாது, இதை நான் எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த கற்றலுக்கான ஆர்வத்தை அவர் காட்டுகிறாரா, அந்த இடத்துல அந்த நோக்கம் தெரிகிறதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறாங்க.
ஸோ நீங்கள் போர்டு வந்து என்னை தப்பாக நினச்சிரும், அதனால் எனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான் நான் காலி அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஸோ இது வந்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல இந்த மென்டல் பிளாக்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிடுங்க. போர்டு உங்கள்கிட்டேருந்து எல்லா கேள்வி அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லாதீங்கன்னு நான் முதல்ல சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு போர்டு, உங்களோட அனுபவம் வாய்ந்த ஒரு போர்டு, அவங்க உட்காந்து கேள்வி கேட்டே இருக்காங்க. நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு நாங்கள் என்ன போட்டியை போட போகிறோம்? யார் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே போகல. இன்னவே ஒரு சில கேள்விகள் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் தெரியலன்னு சொல்லும்போது அவங்களுடைய ஈகோவையும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. அவங்களோட ஈகோவும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஒரு கான்ஃபரன்டேஷன் மோடுக்கு அதை எடுத்துகிட்டு போகாமல், ஏன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா அப்படின்ற மாதிரி கொண்டு போகாமல், சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியலன்னு சப்மிசிவாக போகிறது, நெகட்டிவ் ஆங்கிளில் யோசிச்சு பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக போய் முடியும். ஸோ எப்படி போர்டு மேலே இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது, என் மேலே எனக்கே என்னுடைய தன்னம்பிக்கை குறைவாயிருமே சார், நான் தெரியலன்னு சொல்லிட்டே போனால் அப்போ நான் என்ன தான் படித்தேன், நான் என்ன தான் வந்து ஒரு ஆள் அப்படின்னு எனக்கே ஒரு கேள்வி வந்துடுமே, நான் அப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னது. அகெயின் ஐ வாண்ட் டு ரிப்பீட். எப்போ வந்து உங்களுக்கு அப்படி தோணும், நான் ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொன்னால் நான் வேஸ்ட் ஆகிட்டேன், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஆள் அப்படின்னு எப்போ நமக்கு தோணும் அப்படின்னா, எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பும்போது தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு வருது. அது வந்து ஒரு சிக்கல். அது உங்களுடைய ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அந்த கேள்விக்கு விடையளிப்பது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய அறிவு, நான் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க அதை பொறுத்தது, படித்த விஷயங்களை எவ்வளோ தூரம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது, எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது, புரிந்த விஷயத்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் எப்படி நீங்கள் கேள்வியோட அந்த வினாவோடு இணைத்து விடையளிக்கிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஸ்கில் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் கேப்பபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பொதுவாகவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிக்கல் என்னென்னா, நம்மளுடைய கேரக்டரையும் நம்மளுடைய கேப்பபிலிட்டியையும் இணைச்சி பார்க்குறது, ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்குறது. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நான் எதற்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாமளே வர்றோம். அந்த முன்முடிவுகள் தவறானவை. இந்த முன்முடிவுகளோடு நீங்கள் போய் இன்டர்வியூவில் உட்காந்திங்கன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகிறது நெகட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் முதல்ல வந்து இந்த முன்முடிவுகளை வந்து தள்ளி வச்சுருங்க. இந்த ப்ரீ ஆக்குபேஷன்ஸ்னு சொல்கிறோம்ல, ப்ரெஜுடைசஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை முதல்ல தள்ளி வச்சுருங்க. எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்படி தெரியலை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது உங்களுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது கேப்பபிலிட்டி. அதை நம்ம வளர்த்துக்கலாம். இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு அறிவு இல்லை அப்படின்னா அதற்கான அறிவு என்னங்கிறத நாளைக்கு நான் கற்றுக்க போகிறேன், அது என்னங்கிறது என்னால் வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கோட, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம ஒரு நேர்முக தேர்வை அணுக வேண்டுமே தவிர, என்னோடய கேப்பபிலிட்டிங்கிறது என்னோடய கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், மை கேப்பபிலிட்டி இஸ் எ டிட்டர்மினன்ட் ஆஃப் மை கேரக்டர் அப்படின்னு நம்பினோம்னா அந்த சமூக பார்வை நமக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் பிரச்சனை தான். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நான் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி மாணவர்கள் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆகிய நாம தான். ஏன்னா அவங்களுடைய ஆளுமை, நல்லா படிக்கிற பையன்லாம் நல்ல பையன், நல்லா படிக்காத பையன்லாம் நல்ல பையன் இல்லை, கெட்ட பையன் அப்படிங்கிற ஒரு மோட்லேயே சின்ன வயதிலேருந்து நம்ம வளர்த்ததுனால தான் வந்து கேரக்டரையும் கேப்பபிலிட்டியும் சேர்த்தே பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு, ஒரு மனநிலைமைக்கு மாணவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். ஸோ அந்த நாம் வந்து அதை மாற்றிக்கலாம், ஃப்யூச்சருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆளுமை தேர்வுக்கு போகக்கூடிய மாணவர்கள் நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான், உங்களுடைய கேப்பபிலிட்டியும் கேரக்டரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் தெரியலன்னு சொல்கிறதுனால போர்டு எந்த வகையிலையும் உங்களை வந்து நெகட்டிவாக எடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனச்சிக்கல் தான் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு தெரிகிற மாதிரி தான் ஒரு ஜாண்டிஸ் ஐயோடு நம்ம பார்க்குறது அங்கே சிக்கலே தவிர வேறு எதுவும் அல்ல. மீண்டும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறு சில கேள்விகளோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.